அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட புலம்பல் 3:16. அவர் பருக்கை கற்களால் என் பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார். என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன். பாருங்க, என் ஆத்மாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன். எரேமியா சிறு வயதிலே பிடித்து கொண்டார், வாலிபத்திலே பிடித்து கொண்டார். அவனை திறப்பில் நிற்க வச்சார், 4 செவத்துக்குள்ள அடைச்சார், ஜபிக்க வச்சார். பாருங்க, வாசிக்கிற 6, 7, 8, எரேமியா 3:6. பூர்வ காலத்து செத்து கிடவர்களை போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். பாருங்க, 10வது வசனம். அவர் எனக்கு பதவி இருக்கிற கரடியும் மரவிடையில் தங்குகிற சிங்கமுமாக இருக்கிறார். 4 செவத்துக்குள்ள உட்காரணும். அந்த நாளில் எல்லாரும் திறப்பில் உட்காரணும். எரேமியா உட்கார வச்சார் திறப்பில், 4 செவத்துக்குள்ளே உட்கார வச்சு ஜெபிக்க வச்சு முதல் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வார்த்தையை கூறினார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக இஸ்ரவேல் அழியும். அடுத்தது எகிப்துக்கு விரோதமாக எகிப்து அழியும். அடுத்தது அம்மோன், அடுத்தது அம்மோன், மோவாப், பெலிஸ்தர், கடைசியா பாபிலோன் அழிக்க வச்சார். பாபிலோனுக்கு விரோதமாக வார்த்தையை கூறினார். அவர் வார்த்தையின்படி நடந்தது. எரேமியா உட்கார வச்சு விரோதமாக சொல்லு, ஒரே இடத்துல உட்கார வச்ச, இஸ்ரவேல் தேசத்துல உட்கார வச்சு ஒவ்வொரு தேசத்துக்கும் விரோதமாக வார்த்தையை கூறு. எசேக்கியேல் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலும்புகள் உயிரிடுபடி செய், அது காலோடு நிற்கபடி செய், வார்த்தையை சொல்லு, 4 திசையில் உள்ள காற்றுகளுக்கு கட்டளிடு. இங்க எரேமியாவுக்கு சொல்றாரு, 7 தேச மக்களுக்கு சொன்னாரு. அது அப்படியே நிறைவேறிச்சு. தேசத்தை அழிச்சாரு. இஸ்ரவேல் தேசத்தை, எகிப்து தேசத்தை, மோவாப், அம்மோன், பெலிஸ்தர், கடைசியா பாபிலோன் தேசத்தை அழித்தார். வார்த்தையின்படி பாவம் பெருகும் போது தேவன் வார்த்தையை அனுப்பி எல்லாம் அழிக்கிறார். நம்ம தேவனோடு இருக்கணும், தேவனோடு சந்திருக்கணும். எரேமியா சொல்றார், நான் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. பாருங்க சொல்றார், பாருங்க 22. நாம் நிர்மலமாக இது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதிதவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. நம்ம பரிசுத்த நுகத்தை இந்த நாளிலே சுமக்கணும். நம்ம பரிசுத்தமா நிற்கணும். கண்ணிய கட்டுப்பாடு நிற்கணும். வேதத்தை வாசிக்கணும். உலக இச்சையை நாடக்கூடாது, சுகபோகத்தை விரும்பக்கூடாது. இந்த நாளே தேவனோடு பார்க்கணும், தேவனை நோக்கி பார்க்கணும், பரலோகத்தை நோக்கி பார்க்கணும், குமாரனை அண்டிக் கொள்ளணும். இந்த நாளிலே எரேமியா வார்த்தையின்படி 7 கண்ட மக்கள், உலக எங்கு 7 கண்ட மக்கள் சொல்லுகிறார். 7 சபைக்கு சொல்றார். வெளிப்படுத்தல தானியல்ல ஒரு சிறிய கல் உருண்டு வந்து பெரிய பர்வதமாயிடுச்சு. எப்படி பெரிய பர்வதமாயிடுச்சு? அந்த எல்லா ராஜ்யத்தை அழிச்சு போட்டு பரிசுத்த ராஜ்யம் வந்தது. அதை போல வெளிப்படுத்தல் 7 சபைக்கு சொல்றாரு, 7 கண்ட மக்களுக்கு சொல்றாரு, உலக பாவத்தை ஜெயித்து நில்லுங்க, ஜெயிக்கிறவனுக்கு நான் எல்லாம் கொடுப்பேன். எரேமியா திறப்பில் நின்று ஜெயித்தா, பரிசுத்தமா நின்னா, பரிசுத்த நுகத்தை சுமந்தா. இந்த நாளில் எல்லோரும் பரிசுத்த நுகத்தை சுமந்து கொள்ளுங்க, பரிசுத்தமா நில்லுங்க, திறப்பில் நில்லுங்க. யோவேல் சொல்லபடி 2ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி, மணவாள தன் அறிவிட்டு மணவாட்டி தன் அறிவிட்டு வாங்க, உபவாசத்தை ஏறிடுங்க, மூப்பர்களை கூப்பிடுங்க, ஜபத்தை நடத்துங்க. உங்க வீட்டிலேயோ சர்ச்சிலேயோ ஜப உபவாச கூட்டத்தை நடத்துங்க. இந்த நாளிலே இரக்கத்தை வாங்குங்க. நம்ம நிற்பக்கு போறது இந்த நாளிலே நம்மளை பாதுகாக்குது அவர் சுத்த கிருபை, அவர் தயவு இரக்கம் வேணும். அவர் கண்கள் தயவு கிடைக்கணும். நோவா கிடைத்த கண்கள் தயவு கிடைத்தது. அதை போல நம்மளுக்கு அவர் கண்கள் தயவு கிடைக்கணும், இரக்கம் கிடைக்கணும். இந்த நாளில் எல்லாரும் திறப்பில் நில்லுங்க. அவர் சொல்றாரு 27, தன் இளப்பிரயத்தின் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பாருங்க 26, கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்கணும்.
இந்த நாளில் எல்லாரும் நுகத்தை சுமக்கணும், பரிசுத்த நோக்கத்தை சுமக்கணும். சுகபோகத்தை வாழக்கூடாது. கண்களை பரிசுத்த, நாவில் பரிசுத்த, சிந்தையில பரிசுத்த, உள்ளங்கள் எல்லாம் பரிசுத்தமா நிக்கணும். சார உள்ள உப்பா இருங்க, படுகையில சாரத்தை இழக்க கூடாது. எல்லாரும் பரிசுத்தமா நிக்கணும். சிங்கத்தை வீரன் பாம்பையும் பாலசிங்கத்தை வலு சர்வத்தை மிதிங்க. பரிசுத்த மண்ணிலுங்க, ஐம்புலங்கள் அடக்கி ஆளுங்க. உங்களை நீங்களே நொறுக்கி உருக்கி உருவாக்கி நில்லுங்க. சுத்த பொண்ணாக சுத்த வெள்ளியாக உங்க சரீரத்தை கனமான பாத்திரமா ஆண்டு கொள்ளுங்க. ஆதாம் ஏவாள நிறுவனம் ஆனதுக்கு ஏதோ தொடர்ந்து விரட்டிட்டாரு. எச்சரிக்கையா இருங்க, நிறுவனம் ஆகாதீங்க. பரிசுத்த மண்ணில்லுங்க. எதுல தோத்து போனோமோ அதுல நம்ம ஜெயிக்கணும். ஆதாம் ஏவாள நிறுவனம் தோத்து போனாங்க சாத்தானிட்ட. நில்லுங்க. 2 உள்ள பெத்தவண்ணு அதோட உறவு மறந்து பரிசுத்தமா நில்லுங்க. மறுபடியும் பரலோக ராஜ்யம் வேணும். மறுபடியும் ஆதாம் இழந்து பண்ண எல்லா ராஜ்யம் உங்களுக்கு வேணும்னா நீங்க பரிசுத்த நுகத்தை சுமந்து கொண்டு நில்லுங்க. வரப்போகிற காலம், கொடிய காலம், எரேமியா வார்த்தையின்படி எப்படி 7 தேசங்களுக்கு நடந்ததோ அழிச்சு போட்டாரு. அதே போல இப்போது 7 கண்ட மக்களை அழிச்சு போட போறாரு. துன்மா இருக்கிற பாவிகளை, அக்கிரமங்களை அழிக்க போறாரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் அழிக்கிறாரு. ஆதிகாமம் 6ஆம் அதிகாரத்துல தண்ணினால் அழிச்சு போட்டாரு. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தில் மோசே சொன்னபடி வண்டுகளாலும் தபலைகளாலும் பேன்களால் அழிச்சு போட்டாரு. இப்ப எரேமியா வார்த்தையின்படி தேசங்க மக்களை நியாயத்தி இருக்க போறாரு. எல்லாரும் நில்லுங்க, பரிசுத்தமா நில்லுங்க. நீங்களும் உங்களை பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும். பரிசுத்தமா நில்லுங்க. ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இதை கேட்டு இருக்க ஒவ்வொரு வைராக்கியமாக பரிசுத்தமா நிக்க கிருபத்தாங்க ராஜா. எல்லாரும் பரிசுத்தமா நிக்க கிருபத்தாங்க. சார உள்ள உப்பா நிக்க கிருபத்தாங்க ராஜா. பலனில்லா பலத்தை, சத்துள்ள சத்தத்தை தாங்க. அறியாமல் செஞ்ச பாவத்தை மன்னித்து இறக்கம் காட்டுங்க. சிலுவையில ஒரு திருடனுக்கு, ஒரு கல்லனுக்கு இறக்கம் காட்டினீரே. இந்த வேலையில இதை கேட்டு ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபை தாங்க. இறக்க கட்டளிடுங்க, தயவு கட்டளிடுங்க ராஜா. எல்லாரும் உடைய பலத்த கரத்தால் மூடி மறைத்து பாதுகாத்துக்கலாம். அக்கினி மதிலாக இருந்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.